Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சின்ன வயசுல இருந்து கவலை இல்லாமல் வளர்த்துட்டாங்க, அதாங்க அப்படின்னாரு. இப்போ நான் சிரிச்சுட்டே அவர்கிட்ட சொன்னேன், சின்ன வயசுல இருந்து கவலை இல்லாமல் வளர்த்துட்டீங்க, இப்போ அவனுக்கு கவலையே தெரிய மாட்டேங்குதுன்றீங்க. எப்படி தெரியும்? பொதுவாக இவருன்னு இல்லை, அப்பர் மிடில் கிளாஸ்க்கு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை இது. அதாவது அப்பா அம்மாக்களுக்கே உண்டான ஒரு பிரச்சனை, நாம பட்ட கஷ்டம் பையன் படக்கூடாது, பொண்ணு படக்கூடாது. இது நம்ம செய்யலை. இது பிளைண்ட் ஸ்கூல், ஃபிசிக்கலி சேலஞ்சு, டெஃப் அண்ட் டெம் ஸ்கூல் எல்லாம் கூட்டே போடுறதில்லை. இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் இன்னையிலிருந்து யோசிக்கணும். இது பெரும்பாலும் இந்த ஜீரோலேருந்து வர்றவங்களுக்கு இருக்கிற வியாதி இது. இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கிற ஜீரோலேருந்து வந்தவங்க யோசிக்க வேண்டிய ஒரு இடம். நீ ஜீரோலேருந்து வந்த, என் பையன் ஜீரோலேருந்து வரக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும். நீங்கள் ரோட்டில் போகும்பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல வழி தடுமாறி இருப்பீங்க, வண்டி கீழே விழுந்திருக்கும், உங்களுக்கு அடிபட்டிருக்கும். யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து தூக்கி எழுப்பி விட்டு உங்களை கொண்டு வந்து சரியான இடத்துல சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் சரியாக இருப்பீங்க. அவர் அந்த உங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டு போயிருப்பார். அதோட அவருக்கும் உங்களுக்கும் இன்னைக்கு வர கனெக்ட் இருக்காது. அவர் யார் அவர்? அப்போ இந்த சமுதாயம் நமக்கு ஏதோ செஞ்சுருக்குல்ல, நாம் ஏதோ செய்யணும். ஏன்னா அப்பா அம்மா படித்தாதான், பையன் படித்ததும் ரெஃபரன்ஸ் கேட்டான்னா சொல்ல முடியும். கூகுளில் தேடு அப்படின்னா எனக்கு அப்பா வந்து இவருங்க, அறிவுக்கான அப்பா வந்து கூகுளுங்க. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் சீக்வல் டு கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க எடுத்த பல கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி என்ன கவுன்சிலிங் பற்றி சார் பேச போகிறோம்? அப்பா வராரு, பையன் வந்து டூ மச்சாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதாவது முறையே இல்லைங்க, கண்ணா உண்ணான்னு ஸ்பெண்ட் பண்ணுறான். என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு வந்து உட்கார்றாரு. உங்களை பற்றி சொல்லுங்கள். பெரிய பிக் ஷாட். அதாவது ஒரு 5-6 தலைமுறைக்கு பணம் வந்து கவலை இல்லை, அந்த மாதிரி. சரி, பையன் படிக்க வச்சது பெரிய ஸ்கூலு, அதே காலேஜு பெரிய காலேஜு. அதாவது பெரிய காலேஜ்னால் அறிவு சார்ந்த காலேஜுன்னு இல்லை, எல்லாம் பணம் கட்டி இப்போ பெரிய இடம், பெரிய காலேஜ் இப்படி படிக்க வச்சது. நட்பு வட்டாரங்கள் எல்லாம் பெரிய மனிதர்களுடைய வட்டாரங்கள். சின்ன வயசுலேருந்து கவலை இல்லாமல் வளர்த்துட்டாங்க, அதாங்க அப்படின்னாரு. இப்போ நான் சிரிச்சுட்டே அவர்கிட்ட சொன்னேன், சின்ன வயசுலேருந்து கவலை இல்லாமல் வளர்த்துட்டீங்க, இப்போ அவனுக்கு கவலையே தெரிய மாட்டேங்குதுன்றீங்க. எப்படி தெரியும்? வளர்த்தது யார்? எப்படி கவலை தெரியும்? பணம் என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்கான சூழலை நம்ம கொண்டுட்டே வரல. ஏன்னா அவர் ப்ளே ஸ்கூல்லேருந்தே அவருக்கு எல்லாமே பெஸ்ட்டு ஸ்கூல் அப்படின்னு கொண்டு போயாச்சு. அவர் வந்து ஃபார்ச்சூனரில் ஆரம்பித்து அவர் இப்போ இருக்கிற ஆல் லேட்டஸ்ட் காரில் தான் போய் ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் இறங்கியிருக்காரு. அப்புறம் அவர் சும்மா பேருக்கு ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஆரம்பித்தப்போ அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற கேபிட்டல் 10 லட்சம்னா அவர் வச்சுருக்கிற காரு 1.5 கோடி. அதை எடுத்துக்கிட்டு அவர் வந்து இந்த 10 லட்சம் பிஸ்னஸ்க்கு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு போகிறாருன்ற லெவலில் தான் நாம் வளர்த்துருக்கோம். அப்படின்னா கவலைன்னா என்னன்னு தெரியாமல் வளர்த்துருக்கோம். புரிய மாட்டேங்குதுங்கன்னா எப்படி புரியும்? எனக்கு சின்ன வயசுலேருந்து ரைட்டு லெஃப்ட்டுன்னு வளர்த்துட்டீங்க. இப்போ வந்து சார் ரைட்டுன்னு சொன்னால் புரியவே மாட்டேங்க சார் அவனுக்குன்னா எனக்கு எப்படி புரியும்? அவர் என்ன சார் பண்ணுறதுன்றார். சரி, இதுவரை செஞ்சுருக்க வேண்டியது சொல்கிறேன், இனிமேல் செய்ய வேண்டியதையும் யோசிப்போம். பொதுவாக இவருன்னு இல்லை, அப்பர் மிடில் கிளாஸ்க்கு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை இது. அதாவது அப்பா அம்மாக்களுக்கே உண்டான ஒரு பிரச்சனை, நாம் பட்ட கஷ்டம் பையன் படக்கூடாது, பொண்ணு படக்கூடாது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு லைன் இருக்குது, ஒரு தின் லைன் இருக்குது. கஷ்டப்படக்கூடாது, ஆனால் கஷ்டம் தெரியணும். கஷ்டமே படக்கூடாது. இந்த 2வது லைனில் தான் இவங்க போயிட்டாங்க. கஷ்டம் தெரியணும்,
என்ன பண்ணியிருக்கணும்? பையன் 5 வயசு இருக்கும்போது, நம்ம இதை வந்து பல எபிசோட்ஸில் வேறு வேறு விதங்களில் பேசியிருக்கோம். இன்றைக்கி இதை ஸ்ட்ரைட்டாக அது செஷனுக்காகவே வந்ததாக சொல்கிறேன். 5 வயசோ 7 வயசோ இருக்கும்போது பையனை வந்து பிளைண்ட் ஸ்கூலுக்கு நம்ம கூப்பிட்டு போயிருக்கணும். கூப்பிட்டு போயிருக்கீங்களா நீங்கள்? ஏன் தெரில சார், யோசிக்கல சார். ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிருக்கணும். அப்போ பையனுக்கு என்ன நீங்கள் ஒரு உலகத்தை காமிச்சிருக்கீங்கன்னா, நமக்கு கை கால் கண் எல்லாமே எப்பவுமே நல்லாவே இருக்கும்னு நினைக்கிற ஒரு உலகத்தை நீங்கள் காமிச்சிருக்கீங்க. இந்த பையனோட வாழ்வியலில் யதார்த்தமாக நீங்கள் காமிக்கல, ஆனால் அந்த பையன் பார்த்துருந்தான்னு வைங்களேன், அநேகமாக மாற்றம் கூட வந்திருக்கக்கூடும். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த பையனும் பார்த்ததில்லை. ஆனால் அந்த பையன் பார்த்ததெல்லாம் வேறு. எம்எல்ஏ, எம்பி, இன்னும் பெரிய லெவலில் இருக்கிறவங்களோட பசங்க. அதாவது வீடே கிடையாது, பங்களா, பண்ணை வீடு, லஞ்சே கிடையாது, ஒரு 25 பேர் உட்காந்து சாப்பிட்ற லஞ்சு. அது மாதிரி எல்லாமே கிராண்டாகவே பார்த்து பழகிட்ட பையன். எக்ஸ்ட்ரானரியா. அப்போ அந்த பையனோட பார்வை அப்படி தானே இருக்கும். இது நம்ம செய்யலை. இது பிளைண்ட் ஸ்கூல், ஃபிசிக்கலி சேலஞ்சு, டெஃப் அண்ட் டெம் ஸ்கூல் எல்லாம் கூட்டே போனதில்லை. இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் இன்னையிலிருந்து யோசிக்கணும், ஏன் கூப்பிட்டு போகணும்? இப்போ ஒரு பிளைண்ட் ஸ்கூலுக்கு போய் ஒரு பையன் பார்த்துட்டு வெளில வரான், நல்ல வெல் செட்டில்டு பையன். பார்த்துட்டு வரும்போது என்ன தோணும் அவனுக்கு? நமக்குலாம் பரவாயில்லையே, நம்மளுக்கு அவ்வளோப்பா, நமக்குலாம் கண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு மன, கை கால் ஃபிசிக்கலி சேலஞ்சு, அப்பா நல்ல வேலை நமக்கு கை கால்லாம் நல்லா இருக்குது. இப்படித்தான் அந்த உணர்வை வந்து புகுத்தணும், ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். நான் வந்து அரசாங்க பள்ளிகள் வந்து பயிற்சி வகுப்புகளுக்கு கூப்பிடும் பொழுது நான் போனேன்னா, அந்த பள்ளிகளுக்கு நான் வந்து ஒரு கார்ப்பரேட் ட்ரெயினராக நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபீ வாங்குகிறேன். அரசாங்க பள்ளிகள், அதுவும் குறிப்பாக ரூரலில் இருக்கிற பள்ளிகள் என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் எந்த ஒரு பைசாவும் வாங்குறதில்ல. ஏன்னா இது தேவை அவங்களுக்கு. அவங்களுக்கு நான் போன சில பள்ளிகளில் சில குழந்தைகள், சார் ட்ரைனிங்னு ஒன்று இருக்கா சார் அப்படின்னு கேட்குதுங்க. இங்கே நாம் வந்து டபுள் ட்ரைனிங், ட்ரிபிள் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்கோம். சார் இப்படிலாம் இருக்கா சார்? நானே படித்து நானே ஜெயிச்சணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சார், எனக்கு ஒருத்தவங்க வந்து பேசுவாங்கலாம் தெரியாது சார் அப்படின்றாங்க. அப்போ அங்கே போகணும், அங்கே செய்யணும் அப்படின்றது என்னுடைய பார்வை. இப்படி நான் ஒரு தடவை போகும்போது ஒரு 5வது படிக்கிற அந்த ஒரு 10 வயது பெண் அழுதுகிட்டே போகுது. நான் ஸ்கூலுக்குள்ளே போகிறேன், அது ஸ்கூலுக்கு வெளியில் அழுதுகிட்டே போகுது. நிறுத்தி என்னம்மான்னு கேட்குறேன். ஸ்கூல் ஃபீஸு கட்டலை, அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்ட்டு. எவ்வளோம்மா கட்டலை அப்படின்னு? 490 ரூபா. 490க்கு அனுப்ப மாட்டாங்களே, வாமா நீ அப்படின்னு உள்ளே, நான் கட்டிடுறேன் வா அப்படின்னு கூட்டிகிட்டு தான் போகிறேன். உள்ளே போனால் ஆக்சுவலாக அது 2490 ஏதோ. அவங்க அம்மா வந்து 500 ஏதோ 1000 1500 என்னமோ கொடுத்துருக்காங்க. மீதியை டீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே எங்களாலையும் போட முடியாது, சும்மா நாங்களே 4-5 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு நல்லா முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது போதும் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த வந்தாரே அப்பா, இவர் தன்னுடைய பையனை வருஷம் 10 குழந்தைங்களை இப்படி படிக்க வச்சுருந்தாருன்னா, படிக்க வைக்கிறதுக்கு இந்த பையன் மூலியமாக இந்த பணத்தை கொடுத்துருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? அந்த காசோட அருமை நம்மள எவ்வளோ பேர். அந்த குழந்தைங்க, நான் அந்த 490 கட்டிட்டு சரிம்மா நீ போமா அப்படின்னும் போது, அங்கிள் தேங்க்யூ, அந்த ஒரு அதை வாங்குறப்போ இருக்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல சார், அது வந்து நாம் பெரிய ஆள், அவங்க சின்னவங்க, நாம் செஞ்சோம், அந்த மனநிலை இல்லை. நமக்கு யாரோ செஞ்சுருப்பாங்கல்ல, நம்ம என்ன அப்படியே வந்துட்டோமா? நமக்கு யாரோ செஞ்சு தானே வந்தோம். இந்த சொசைட்டி நமக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கு, செய்யாமலா இங்கே வந்தோம். அப்போ நாமும் சொசைட்டிக்கு ஏதோ பண்ண வேண்டியிருக்கு. அந்த மனநிலையை குழந்தைகள்கிட்ட உருவாக்குற, நம்ம என்ன வசதியில் இருந்தாலும் அந்த மனநிலையை குழந்தைகள்கிட்ட உருவாக்கிட்டா
எப்படி சார் அவன் மாலுக்கு போய் ஒரு 1500 செலவு பண்ணுவான்? எப்படி அவன் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டின்னு ஒரு 25,000 காலி பண்ணுவான்? பார்ட்டியை முடிச்சுட்டு எப்படி ஆக்சிடென்ட் பண்ணுவான்? காலேஜில் ஃபஸ்ட் இயர் படித்து முடித்து 95% எடுத்துகிட்டு செகண்ட் இயருக்கு 17,000 கட்ட முடியாமல் ஒரு பொண்ணு வந்து படிப்பை விட்டு விலகி போயிடுறேன்து. இப்போ இவர் இந்த பையன்கிட்ட 17,000 கொடுத்து அந்த பொண்ணுக்கு கட்டி அப்போ அப்பாக்கள்ன்ற இடத்துல நாமளும் சில தவறுகளை பண்ணுறோம். நம்ம கஷ்டப்பட்டோம். இது பெரும்பாலும் இந்த ஜீரோவில் இருந்து வர்றவங்களுக்கு இருக்கிற வியாதி. இது இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்ருக்கிற ஜீரோவில் இருந்து வந்தவங்க யோசிக்க வேண்டிய ஒரு இடம். நீ ஜீரோவில் இருந்து வந்த, என் பையன் ஜீரோவில் இருந்து வரக்கூடாது. அவன் நல்லா இருக்கணும், நல்லா தான் இருக்கணும், ஆனால் கஷ்டம் தெரியணும். ஜீரோன்னா என்னன்னு தெரியணும் முதல்ல. இதே மாதிரி இப்போ இந்த கேஸ் ஸ்டடியை சொல்லும்போது இன்னொரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன். ஒரு இதே மாதிரியான ஒரு பெரிய வீட்டு பையன், அந்த பையனை வந்து அவங்க அப்பா வளர்த்த விதம் பற்றி பேசிகிட்டு இருந்தார். சார், மாதத்தில் ஒரு முறை எங்கள் கிராமத்துக்கு கூப்பிட்டு போயிடுவேன். இந்த குடிசை வீடு இருக்குல்ல, சாதாரண வீடுன்னு இருக்கும்ல, அங்கே போய் உட்காந்து மதியம் சாப்பிடுவேன். நான் அவனும் என் கூட சாப்பிடணும். அதுக்கு 2 நாள் கழித்து நாங்கள் வந்து ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவோம். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரீம் தெரிகிற மாதிரி அவனுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் தெரியணும். அவனை போக சொன்னால் போக மாட்டான், நான் போனால் வருவான். நான் போகிறேன், அவனுக்கு தெரியணுன்றதுக்காகவே போகிறேன். எத்தனை பேர் போகிறோம்? போக மாட்டோம். நம்ம இதில் வேற ஒரு வார்த்தை வேறு சொல்லுவோம், அது கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் வளர்ந்த பையன் சார், கொஞ்சம் பார்த்துங்கன்னுவாங்க. அப்படின்னா என்னென்னா, நான் கஷ்டம் இல்லாமல் வளர்த்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் ஏதாவது வசதியெல்லாம் பண்ணி நல்லபடியாக அவனை வச்சுருந்து திருப்பி அனுப்புங்க. அப்போ போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் அவருக்கு அதே வசதி வேணும், இந்த கம்ஃபர்ட் ஜோன் வேணும். இதை இவருக்கு சொல்ல சொல்ல இவர் இப்படி உட்காந்துட்டார். நான் 2-3 தடவை யோசிச்சிருக்கேன் சார், ஆனால் அதுக்கு மேலே அதை பற்றி யோசிச்சதே கிடையாது சார். நான் ஒரு தடவை மதர் தெரசாவை பார்க்குறதுக்கு கூட இவனை கூப்பிட்டு போகணுன்னு நினச்சேன். நான் தான் சொன்னேன், நம்ம கிராமத்தில் 1008 மதர் தெரசா இருப்பாங்க, நம்ம கூப்பிட்டு போக மாட்டோம். ஆனால் எவ்வளவு செலவு பண்ணாலும் பரவாயில்ல, கூப்பிட்டு போய் மதர் தெரசாவை காட்டு வரணும்னு நினைப்போம். இந்த பையன் ரிட்டர்ன் வரும்போது ஹூ இஸ் மதர் தெரசா அப்படின்னு கேட்பான். அதையும் நாமளே தான் சொல்லுவோம். இப்போ அவர் யோசிக்கிறாரு, என்ன இங்கேருந்து என்ன பண்ணலான்றது சொல்கிறேன். அதுதான் செகண்டரியாக சொன்னது. இங்கேருந்து என்ன பண்ணலாம் நீங்கள் முதல்ல அதாவது இப்போ எல்லாம் மீறி போயிடுச்சு, எல்லாம் கை மீறி போயிடுச்சு. 27 வயது அந்த எதுனா முரட்டு காலைன்னுவாங்களே, அப்படி சுற்றிட்டு இருக்கார். இன்னும் கெட்ட பழக்கம் இல்லை, அதுதான் ஆச்சரியம். எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு அப்பா சொல்கிறார். அப்போ முதல் முறையாக ஒன்று பண்ணுங்க. உங்கள் ஃபாதர் உயிரோடு இருக்காரா? இல்லை. உங்கள் ஃபாதரோட பேர் சொன்னார். முதல்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிங்க. உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் சொன்னார்? எல்லாம் அது பெரிய குடும்பம், 8-9 பேருக்கு வருது. எல்லாரோட பர்த்டே, சில பேரோட வெட்டிங் டே எல்லாத்தையும் எடுங்க. இவங்க சிஸ்டரு, பிரதர் எல்லாத்தையும் எடுத்தேன். இந்த நாட்களில் ஒரு குழந்தையாவது படிக்க வைக்கணும். வருடம். ஆமாம், பணம் அனுப்பணும். பணம் அனுப்புறத உங்கள் பையன்தான் அனுப்பணும். இப்போ இருந்து ஆரம்பிக்கணும் அதை. அப்புறம் உங்களுடைய பிறந்த நாள்ன்றத நிச்சயமாக ஒரு ஆர்ஃபனேஜில் தான் செலவு, அங்கே தான் கொண்டாடணும், செலவு பண்ணணும். உங்கள் மொத்த குடும்பமும் இருக்கணுன்றது அப்பாவோட. நீங்கள் சொன்னால் கேட்பாரா பையன்? சார், என் மேலே பாசம் சார், சொன்னால் கேட்பான் சார், சொல்லு. இல்லை சார், இது இப்படியெல்லாம் கொண்டு போகணுன்னு எனக்கு தெரியல சார், மற்றபடி தெரிஞ்சிருந்தா நான் ஆரம்பத்தில் இருந்தே இதை கொண்டு போயிருப்பேன் சார். நினச்சேன் சார், ஆனால் நம்ம இருக்கிற பிஸி அது இதில் இது நான் இப்படி யோசிக்கல. நான் நிறைய செஞ்சுருக்கிறேன், ஆனால் என் பையனுக்கு தெரியாது. அது எதுக்கு தெரியணும்ல? நீங்கள் உங்களுக்கு பிறகு ஒரு நாள் நீங்கள் செஞ்ச யாரோ ஒருத்தங்க வந்து பையன்கிட்ட, தம்பி உங்கள் அப்பா தான் செஞ்சார், இன்னும் ஒரு 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா என் பொண்ணு படித்து முடிச்சிடும்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் பையன் என்ன சொல்லுவார்? யார் ஓ
எங்கள் அப்பா இருந்த உடனே ஏமாத்துறதுக்கு வந்துட்டாங்க அப்படி தானே பேசுவார். சரிங்க சார்னாரு. அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் பேசணும். இதே லைனில் இன்னும் நிறைய செய்ய முடியும் சார். நீங்கள் கிராமத்து பக்கம் போகும்போது பார்த்துருப்பீங்க, குழந்தைங்க காலுக்கு செருப்பு இல்லாததுனால அப்படியே இந்த மணலில் அப்படி சுடு மணலில் இப்படி நடக்குங்க. மரத்துக்கு கீழே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் போகுங்க. செருப்பு வாங்கி கொடுக்க முடியாது. எவ்வளோ ஆகிட போகுது? பேக் இல்லாததுனால, மழை பெய்யும்போது கொடை இல்லாததுனால இந்த புத்தகத்தை இப்படி வச்சுக்கிட்டு போகுங்க. செய்ய முடியாதா? சரி, இது செய்யும்போது ரொம்ப முக்கியமானது ஒரு சுப்பீரியர் மனநிலை வந்துடக்கூடாது. நம்ம செய்கிறோம், நான் செய்கிறேன், அது இல்லை. செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அப்பா என்ன பண்ணணும்? தம்பி, நான் கஷ்டப்பட்டு வந்தேன்ல, அப்போ எனக்கு ஒருத்தர் செஞ்சார், எனக்கு ஒருத்தர் 1,4 ரூபா கொடுத்தாரு, அதனால தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். அது மாதிரி நீயும் செய்யணும். கடமை இது, பெருமை இல்லை. அந்த லாங்குவேஜுக்கு நீங்கள் வரணும். எத்தனையோ பேர் சார் நம்ம நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ரோட்டில் போகும்பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல வழி தடுமாறி இருப்பீங்க. வண்டி கீழே விழுந்திருக்கும், உங்களுக்கு அடிபட்டிருக்கும். யாருன்னே தெரியாத ஒருத்தர் தூக்கி எழுப்பி விட்டு உங்களை கொண்டு சரியான இடத்துல சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் சரியாக இருப்பீங்க. அவர் உங்களை கொண்டு சேர்த்துட்டு போயிருப்பார். அதோட அவருக்கும் உங்களுக்கும் இன்றைக்கி வர கனெக்ட் இருக்காது. அவர் யார்? அவர். அப்போ இந்த சமுதாயம் நமக்கு ஏதோ செஞ்சுருக்குல்ல, நாம் ஏதோ செய்யணும். வெறுமனே 1 கோடி ஆச்சு, அடுத்து 100 கோடி, 100 கோடி ஆச்சு, எப்படியாவது 1000 கோடி. இதுவே வாழ்க்கை இல்லை. இதே மீறி நிறைய விஷயம் செய்யணும். ஏதோ செய்ய வேண்டியிருக்கு. அவங்களுக்கு என்ன முடியுமோ செய்யணும் அப்படின்ற இடத்த நோக்கி இந்த சிந்தனை போச்சு. அதுக்கு அடுத்த வருடத்துலேயே அவர் ஆரம்பிச்சிட்டாரு. பையன்கிட்ட ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை, இன்னும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கார். ஆனால் அப்பப்போ பையன் கேட்குறாரு ஒரு கேள்வி. அப்படின்னார். என்ன கேட்குறாருன்னு, இல்லைப்பா இவ்வளோ செலவு பண்ணுறோம், அங்கே பார்த்தா அந்த குழந்தைக்கு ஒரு 500 ரூபா இல்லைன்னு இருக்குது. மாலுக்கு போகணுமா, இல்லை பேசாமல் வீட்லேயே அம்மாவை செய்ய சொல்லி இன்றைக்கி சாப்பிட்றலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காருன்னார். அப்படி தான் ஆரம்பிக்கும். அது சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சிருந்தா இந்நேரம் அது எங்கேயோ போயிருக்கோம். இப்போ தான் அட்லீஸ்ட் இப்போது ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. இந்த ஆரம்பம் பல பெற்றோர் மனதில் வரும்னு நம்புகிறேன் நான். ஏன்னா காசு இருக்கிறவங்களுக்கு பல பிரச்சனை, காசு இல்லாதவங்களுக்கும் பல பிரச்சனை இங்கே இருக்குது அப்படிங்கிறது இது மூலமாக தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு விஷயம் சார், இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம், பண்ணுறோம். எப்போதுமே உங்களை பக்குவப்படுத்துறது மனிதர்கள்னால், இன்னொரு பக்கம் உங்களை பக்குவப்படுத்துறது புத்தகங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதோட பங்கு நிறையாவே இருக்கும் உங்களோட வாழ்க்கையில். அது மாதிரி ஏதாவது ஒரு புத்தகத்தை நாம் சஜஸ்ட் இதே மனிதர் கேஸ் ஸ்டடியை எடுத்துக்கோங்க. ஓகே, இவருக்கு நான் இதெல்லாம் சொன்னேன். ஆனால் சின்ன வயசுலேருந்து உங்கள் பையனை புத்தகத்தை படிக்க வச்சுருக்கலான்னு சொல்லலை. ஏன்னா புத்தகம்ன்றது சிறு வயதுலேருந்து அந்த வாசிப்பு வர்றப்போ தான் அது இன்னும் அழகாகும். இடையில வர்ற வாசிப்பும் நல்லா தான் இருக்கும். இடையில எப்போவாவது நம்ம தடுமாறி விழும்போது தான் போய் வாசிப்போம். கரு பழனியப்பன் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ புத்தகத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சிரு, நீ படிக்கவே வேண்டாம், வச்சிரு, என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு வாழ்க்கையில் அடி விழும். அன்னைக்கு இந்த புத்தகத்தை எடுத்து ஒரு வேலையும் இல்லை, அன்றைக்கி சும்மா உட்காந்துருப்பேன், இதை படித்து தான் பார்ப்போமேன்னு எடுப்பேன், அதுக்காக வச்சிரு. நிறைய பேர் வாங்கி படிக்கலைன்றாங்கல்ல, படிக்கவே வேண்டாம், நீ கொண்டு போய் வை முதல்ல. ஏன்னா அன்னைக்கு நீ போய் வாங்க மாட்டேன். என்னைக்கு ஒரு காதல் தோல்வியோ, வியாபார தோல்வியோ, கேரக்டரில் தோல்வியோ வர்றப்ப அன்னைக்கு போய் புக் வாங்க மாட்டேன், இருந்தால் படிப்பேன், கொண்டு போய் வச்சிரு. அது மாதிரி புத்தக வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பர்டிகுலர் இப்போ நான் இந்த கேஸ் ஸ்டடிக்கு ரிலேட்டடாகவே சொல்கிறேனே, அதாவது நான் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு ஷேர். ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒரு புக்கை பற்றி சொல்கிறதுனா ரொம்ப சந்தோஷமாக பேச முடியும். இதான் அதோட தொடக்கம். ரொம்ப இதே ஆரம்பிச்சிருவோம் நம்ம கண்டிப்பாக. இப்போது பேர்ஃபுட் கோச் அப்படின்னு ஒரு புத்தகம், பேடி உப்டான் அவரை பற்றிய ஒரு புத்தகம். இவர் யார் என்னன்றதெல்லாம் ரொம்ப சுருக்கமாக நம்ம கவனிப்போம். 2011 இந்தியா உலகக்கோப்பையை ஜெயிச்சாகணும் கிரிக்கெட். பிசிசிஐ கேரி கஸ்டனை கூப்பிட்டு, ரெடியா? கேரி கஸ்டன் ரெடி, ஆனால் எனக்கு பேடி உப்டன் வந்தால் தான் ரெடி. ஓகே, அப்படியான ஒரு மனிதர்.
அவர் எழுதின புத்தகம் தான் இது, பேர்ஃபுட் கோச். வெறுங்காலோட ஒரு கோச். அது என்ன வெறுங்காலோட கோச்சு? புத்தகத்தை படிங்க, அப்போதான் புரியும். அடுத்தது, அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இவர் பேடி உப்டனோட ஒரு அப்சர்வேஷன், அவரோட அப்சர்வேஷன் கேரி கஸ்டனை பற்றி. சரி, கேரி கஸ்டன் வந்து பேடி உப்டன் வந்தால் தான் நான் இதை எடுத்துக்குவேன்றாரு. பேடி உப்டன் கேரி கஸ்டனை பற்றி ஒரு அப்சர்வேஷன் பண்ணி அந்த புத்தகத்தில் எழுதுறாரு. அப்போ நீங்கள் அதை யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அட அப்படின்னு தோணும். சச்சின் டெண்டுல்கருக்கு ஒரு ஸ்ட்ரோக் வரமாட்டேங்குது சரியா. ஏதோ ஒரு XYZ, ஏதோ சச்சின் டெண்டுல்கருக்கு வராத ஸ்ட்ரோக்னா அது எப்படி இருந்திருக்கணும்? அதாவது 99.99 வந்துருச்சு சார், இன்னும் கொஞ்சம் வரல சார்னு ஆடிட்டு இருந்திருக்கணும். யார் அதுக்கு பால் போட்டுக்கிட்டே இருக்கா? பவுலிங் போடுறது இல்லை, நின்று போடுவாங்கல்ல. ஆமாம், அதை வந்து கேரி கஸ்டன் செய்கிறார். கேரி கஸ்டன் செஞ்சிட்டு இருக்காரு, காலையிலிருந்து நடந்துகிட்டு இருக்கு. இது எவ்வளவு தூரம் நடந்துகிட்டு இருக்குன்னா, பேடி உப்டன் சொல்றாரு, எவ்வளவு தூரம் அது நடந்துகிட்டு இருக்குன்னா, கேரி கஸ்டனுடைய ஷூ சாக்ஸு நனைஞ்சு அதுலேருந்து தண்ணி வெளில வருது. சச்சின் இதை கவனிச்சுட்டு, நீங்கள் யூ கோ அண்ட் டேக் ரெஸ்ட், ஐ வில், மற்றவங்க வந்து நான் சப்போர்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கு கேரி கஸ்டன் சொல்கிற ஒரு பதிலை பேடி உப்டன் இந்த புத்தகத்தில் பதிகிறார். அதாவது ஒரு கோச்னா அப்படி இருக்கணும். ஒருத்தங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா இப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சு சொல்கிறார். அது என்னன்னா, இந்த ஸ்ட்ரோக் உங்களுக்கு சரியாக வர்ற வரை நான் இங்கே இருப்பேன், போக மாட்டேன், வரணும், வர்ற வர நிற்பேன். பொதுவாக எவ்வளோ வாங்க போடுறது, அதானே அதிகமான மனிதர்கள் மனநிலை. நீ சரியாக வர்ற வர நான் நிற்பேன். அந்த மனநிலை மனிதர் அவர்னு இவர் எழுதுகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர்கிட்டயே இவர் இவ்வளோ அப்சர்வ் பண்ணுறாருன்னா இவரை பற்றி படித்தா எவ்வளோ இருக்கும். இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்த, இவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் அதில் சொல்கிறார். இதை வந்து பள்ளி காலகட்டத்திலே படிச்சிடணும்னு வேணாம், இல்லை அட்லீஸ்ட் கல்லூரி காலகட்டத்தில் படிச்சிடணும் மஸ்ட். இந்த புத்தகத்தை ஒரு சின்ன கோடு காட்டணும்னா, இப்போ செஸ்ஸில் நம்ம ஜெயிச்சாரே குகேஷ், அவர் அந்த இறுதி போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி படித்து முடிச்சுட்டு போன புத்தகம் இது. அவருடைய கோச்சிங்காக, அவருக்கான கோச் வேறு, ஆனால் அவர் சில கைட்லைன்ஸை எடுத்துக்கிட்ட கோச்சில் ஒருத்தர் பேடி உப்டானோ. நல்ல ஒரு சஜஷன் நினைக்கிறேன். அதனால் இந்த புத்தகத்தை முதல்ல யார் படிக்கணும்? அப்பா அம்மா படிச்சிடணும். ஓகே. ஏன்னா அப்பா அம்மா படித்தாதான் பையன் படித்ததும் ரெஃபரன்ஸ் கேட்டான்னா சொல்ல முடியும். கண்டிப்பாக. கூகுளில் தேடு அப்படின்னா, எனக்கு அப்பா வந்து இவருங்க, அறிவுக்கான அப்பா வந்து கூகுளுங்க, கூகுள் பாபா அப்படின்றான் அவன். ஓகே. அதனால் நம்ம படித்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா, பையன் கேட்கும்போது சொன்னால், பொண்ணு கேட்கும்போது சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்த விட முக்கியம் வந்து இன்றைக்கி எல்லாமே ரொம்ப தொட்டுக்கிற இடத்துல இருக்குது. நீங்கள் படித்து முடிச்சுட்டு பேடி உப்டானுக்கு அல்லது அதில் கொடுத்துருக்கிற ஜிமெயில், அதாவது மெயில் ஐடி என்ன இருக்கோ அதை நீங்கள் எழுதுனீங்கன்னா அவங்களே ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஓகே. அவங்களோட வெப்சைட்ஸ் இருக்குது, அவங்க அப்பப்போ நடக்கிற நிகழ்வுகளை பகிர்றது இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கலாம். ஒரு புத்தகம் பல கதவுகளை திறக்கும். அதனால் இந்த கேஸ் ஸ்டடியை சொல்லும் பொழுதே வெல் செட்டில்டாக இருக்காங்கல்ல அப்பா அம்மா, இந்த ஸ்க்ரீன் அளவுக்கு பெருசாக டிவி வாங்கி வைக்கிறீங்கல்ல, அதை விட பெருசாக முதல்ல ஒரு லைப்ரரி ரெடி பண்ணுங்க. ஓகே. அப்புறமா டிவி வாங்கிக்கலாம். அல்லைன்னா டிவிக்கு பேரலெல்லாம் லைப்ரரி இருக்கட்டும். இன்னும் சரியாக சொல்லணும்னா டிவிக்கு முன்னாடி லைப்ரரி இருக்கட்டும். லைப்ரரியை திறந்தாதான் டிவி தெரியும்னு இருக்கணும். ஒரு புத்தகம் சொல்ல போய் லைப்ரரியே வாங்கின்னு சொல்லியாச்சு. நன்றி சார். நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு?
இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.